படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது குறியீடு வச்சு அவங்க ஊழல் பண்ணுற மாதிரியும் இந்த இந்தியன் தாத்தா அவங்கக்கிட்ட வர்மக்கலையை பயன்படுத்தி அவங்கள குதிரையாவோ நாயாவோ மாற்றுற மாதிரியும் ஒரு சீனாவது இருக்குன்னு பார்த்தேன். இல்லை, வர்மக்கலை வந்து நமக்கு மட்டும்தான் இந்த இந்தியன் தாத்தா பயன்படுத்துவார். பொண்ணாக மாற்றுவார், பொண்ணாக மாறினா அவ்வளோ அசிங்கம். அது ரொம்ப என்னையா இது, எந்த காலத்தில் இருக்கிறீங்க தெரியலையே. அதெல்லாம் பார்த்தா கடுப்பாக இருக்கும். இவ்வளோதான் இவங்க அறிவு. இவங்க வந்து ஊழலை பற்றின புரிதல், அதாவது ஊழல் மட்டும்தான், மற்றபடி சமத்துவம், சாதி ஒழிப்பு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாது. அதெல்லாம் நாட்டு முன்னேற்றமா என்ன? அது வந்து சமுதாயத்தை முன்னேற்றமா என்ன? ஊழலை ஒழிக்கணும். ஊழலை ஒழிச்சு எங்கள் வாழை எல்லா இடத்துக்கும் அமிச்சிங்கன்னா நாடு சுபிட்சமாயிடும். அதுக்கு தான் ஒரு படம் இந்தியன் தாத்தா. அந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டார். இங்கே இருக்கிற ஊழலாம் ஒழிச்சார். 28 வருஷம் ஒழிச்சு நாட்டை சுத்தமாக்கி 28 வருஷத்துக்கு